உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காதுல கழுத்துல கிடக்கிற குண்டுமணி தங்கமா இருந்தாலும் கூட வித்து அதை கல்விக்காக பயன்படுத்துவாங்க. இதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இயல்பே. தமிழ்நாட்டுல இருக்கிற தாய்மார்களுடைய இயல்பே அதுதான். கழுத்துல ஒரு காதுல ஒரு குண்டுமணி தங்க இருந்தாலும் கூட அதை வித்து எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய படிக்க வச்சிடணும், எப்படியாச்சும் நம்ம பிள்ளைகளை ஆளாக்கி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள். ஆனா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம திமுக அதிமுக இருக்காங்க தெரியுமா, அவங்க இந்த மக்களை கல்வி சார்ந்த ஒரு பர்டிகுலர் விடயத்துல எப்படிலாம் ஏமாத்தி இருக்கிறாங்க என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே நெஞ்சம் பதறுகின்றது. நேற்றைய தினத்துல முக்கியமான ஒரு செய்தி வெளியாயிருக்கின்றது. 75 ஆண்டு காலமாக திமுக அதிமுக எப்படிலாம் ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விடயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த விடயத்தை யாரு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தான் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழ்நாட்டுல 75 ஆண்டு காலமாக திமுக அதிமுக இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படிலாம் ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நேற்றைய தினத்துல தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ஓசி கொடுப்பாங்க. என்ஓசினா என்ன, நான் ஆப்ளிகேஷன் சர்டிபிகேட். அதாவது தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் தான் இயங்குவாங்க. ஆனா நாங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட நாங்க தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தை நாங்க கடைபிடிக்காம நாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தை நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட அவங்க அனுமதி கேட்பாங்க. அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்மெண்ட் இதெல்லாம் அந்த பள்ளிகள்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பல ஆய்வுகள் உட்படுத்தி ஆய்வுகள் செஞ்சு அதன் அடிப்படையில சரி நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்ஓசி கொடுப்பாங்க. அப்ப இந்த என்ஓசி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பள்ளிக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம், அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, இவங்க என்ஓசி கொடுப்பதாக இருந்தா கட்சி வளர்ச்சி நிதி அப்படின்ற மாதிரி வளர்ச்சி நிதியை வாங்கிக்கிட்டு, அதாவது ஒண்ணுல லஞ்சம் தான், லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம்னா என்ஓசி சர்டிபிகேட் கொடுப்பாங்களாமா. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாகவே திமுக அதிமுக மாறி மாறி இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தனியார் பள்ளிக்கு என்ஓசி கொடுப்பதாக இருந்தா ஏறக்குறைய ஒரு பள்ளிக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இது நாள் வரைக்கும் என்ஓசி கொடுத்துருக்காங்களாமா. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்லல, அந்த தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. இவங்க தான் இதை சொல்லிக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் தற்பொழுது பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா, அதுல குறிப்பா ராஜ்மோகன் அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சோ இந்த நிலைமையில நேற்றைய தினத்துல கொடுக்கப்பட்ட அந்த பேட்டியில அந்த தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 75 ஆண்டு கால வரலாற்றுல ஒரு பைசா கூட வாங்காம தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா கூட வாங்கலையாமா. தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக உனக்கு என்ஓசி வேணுமா, வா கிரைட்டீரியா செக் பண்றேன், இந்த கிரைட்டீரியாலாம் கரெக்டா தான் இருக்குது, ஓகே கரெக்டா இருக்கு, அப்ப எனக்கு ஒரு பைசா லஞ்சம் தர வேணா, நீ இந்த வச்சுக்க என்ஓசி அப்படின்ற மாதிரி 75 ஆண்டு கால வரலாற்றுல ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம லஞ்சம் வாங்காம ஒரு என்ஓசி சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தான் அப்படின்ற மாதிரி தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் நேற்றைய தினத்துல கூட்டாக பேட்டி கொடுத்திருக்காங்க. அதான் சமூக வலைத்தளங்களை வைரலாகி இருக்குது. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை திமுகவும் அதிமுகவும் ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரிப்பா, இவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த என்ஓசி கொடுக்குறாங்க. அப்ப இது எப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தாய்மார்களுடைய வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்குது. ஒண்ணும் கிடையாது. நீங்க காய்கறி எல்லாம் ஏத்திட்டு ஒரு வண்டியில வாரீங்க, ஒவ்வொரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி தான் நீங்க காய்கறி ஏத்திட்டு நீங்க போறீங்க. அப்ப நீங்க உங்க பகுதிக்குள்ள போய் காய்கறி விற்கின்ற பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, காய்கறி வாங்கின அமௌண்ட், எத்தனை டோல்கேட்டை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு தானே நீங்க காய்கறி சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்ப பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள் தான். டோல்கேட்டை கிராஸ் பண்ணி வர்றப்ப ஒருவேளை ஒரு காவல்துறை அதிகாரிகளே வண்டி நிப்பாட்டிடுறாங்க வச்சுக்கோங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கூட அப்படின்ற மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த லஞ்ச அமௌண்ட்டை இவங்க எங்க சேர்ப்பாங்க? காய்கறி சேல்ஸ் பண்றப்ப அதுலதான் அந்த லஞ்ச அமௌண்ட்டை சேர்ப்பாங்க. அப்ப பாதிக்கப்பட போறது யாரு? சாதாரண சாமானிய மனிதர்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான்
75 ஆண்டு காலமாக தனியார் பள்ளிகள் லஞ்சம் கொடுத்துதான் அவங்க இந்த மாதிரி என்ஓசியை வாங்கியிருக்கிறாங்க, லஞ்சத்தை பெற்றுக்கொண்டுதான் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு என்ஓசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த காசை அவங்க எங்க எடுப்பாங்க? அதனாலதான் தனியார் பள்ளிகள்ல இந்த ஃபீஸ் என்பது ஒரு டிரான்ஸ்பரன்சியா இது வரைக்கும் இருந்தது கிடையவே கிடையாது. ஒரு பிக்சட் ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு ரேட் இருக்கும். ஆனா நம்ம தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டொனேஷன் அப்படின்ற பேர்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்கிக்கிடுவாங்க. இதுதானே இத்தனை ஆண்டு காலம் நடந்து இருக்குது. மக்களே, நீங்க கிராமப்புறத்துல இருக்கிற மக்களோ இல்லாட்டி சாதாரண சாமானிய மனிதர்களோ இந்த கூலி வேலை பார்க்கின்ற தாய் தந்தையர்களோ அவங்களுடைய உச்சபட்ச கனவு என்னவா இருக்கும் தெரியுமா? என் புள்ள கான்வென்ட்ல படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வச்சிடணும், இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு நல்லா இங்கிலீஷ் பேச வைக்கணும். இதுதான் சாதாரண சாமானிய மனிதர்கள் அனுதினமும் கூலி வேலை பார்க்கின்ற தாய்மார்களுடைய கனவு. என் பிள்ளைய எப்படியாச்சும் ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சிடணும், இதுதான் அவங்களுடைய கனவா இருக்கும். உச்சபட்ச கனவாவே அதுவா இருக்கும். அப்ப 75 ஆண்டு காலமாகவே நீங்க தனியார் பள்ளிகள்கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு நீங்க என்ஓசி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த பணத்தை அவங்க எப்படி எடுப்பாங்க? இந்த ஃபீஸ் மூலமா தான் எடுப்பாங்க. அப்ப இதனால பாதிக்கப்பட போற நபர்கள் யாரு? இத்தனை ஆண்டு காலமாக பாதித்த நபர்கள் யாரு? அவங்க சாதாரண சாமானிய மனிதர்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அப்ப 75 ஆண்டு காலமாகவே இந்த மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானியர்கள், கூலி தொழிலாளர்கள், கூலி தொழிலாளி தாய்மார்கள் இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கழுத்துல காதல் இருக்கிற குண்டுமணி தங்கமா இருந்தாலும் கூட அதை வித்து எப்படியாச்சும் என் பிள்ளைய படிக்க வச்சணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோட தெரிந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டு மக்களை இத்தனை ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகின்றது. உள்ளபடியே ராஜ்மோகன் அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பின்பாக, அதாவது இது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அவர் போட்ட ஆர்டர் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா பள்ளிகளிலுமே ஃபீஸ் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், இணையதளத்துல நீங்க பதிவேற்றங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. ஆனா இப்ப பாருங்க, என்ஓசி ஒரு பைசா லஞ்சம் வாங்காம தமிழ்நாட்டு அரசாங்கம் வழங்கி இருக்கின்றார்கள். அப்ப இதன் மூலமாக பலன் அடைய போகின்ற நபர்கள் யாரு? எப்படியாச்சும் என் பிள்ளைய ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோட தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்களுடைய கனவு தற்பொழுது நனவாக போகின்றது. உள்ளபடியே தமிழ்நாட்டு அரசாங்கம் நல்லா தான் போய்கிறது. இவங்க ஆளுக்கு சில விஷயங்கள் ஊதி பெருசாக்கி விடுவாங்க. அதுவும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள் தான். ஆனா அதே வேளையில இந்த மாதிரி விடயங்களையும் கூட நம்ம பாராட்டி தான் ஆகணும். தொடர்ந்து பாராட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.